இலங்கை தலைநகர் கொழும்புவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசுமுறை வரவேற்பு. சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு. மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சு என்று தகவல். பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க நாளை ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. நாளை ராமநவமியை ஒட்டி ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல உள்ள பிரதமர். பாதுகாப்பு காரணமாக காலை 8 மணி முதல் 1 மணி வரை பக்தர்களுக்கு தடை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. குளிர்ச்சியான சூழ்நிலையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர் தெற்கு பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மழையின் காரணமாக இடிந்து விழுந்த ஸ்பின்னிங் மில்லின் சுற்றுச்சுவர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிதிலங்களை அப்புறப்படுத்திய ஊழியர்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் பயணமாக புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் கோகுலம் சிட்பண்ட் நிறுவனம் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். அமலாக்கத்துறை அறிவிப்பு. எம்புரான் பட இயக்குநர் பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். கோல்ட், ஜனகணமன படங்கள் தயாரிப்பு மூலமாக கிடைத்த வருவாய் குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. கடந்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற பேரிலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஜிப்லியாக மாற்றக்கூடிய செயலியில் புகைப்படங்களை பதிவேற்றும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு நெல்லை மாவட்ட காவல்துறை அறிவுரை. நெல்லை மாவட்டத்தில் தாது மணல் ஆலைகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. விதிமீறல் குறித்து விரிவான விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது. மழையூரில் இன்று முழு அடைப்பு போராட்டம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் சரிவு. 2 நாட்களில் 2000 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை. சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறக்கூடிய போட்டியில் டெல்லியை எதிர்கொள்ளும் சிஎஸ்கே. கேப்டன் ருத்ராஜ் காயமடைந்திருப்பதால் சென்னை அணியை தோனி வழிநடத்த வாய்ப்பு. 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் நாட்டிலேயே அதிகபட்சமாக 9.69 விழுக்காடு வளர்ச்சியுடன் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிடக்கூடிய தரவுகள் படி 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17,23,698 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த 2023-2024 நிதியாண்டில் 15,71,368 கோடியாக இருந்த உள்நாட்டு உற்பத்தி தற்போது 9.69 விழுக்காடு அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த மாதம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முதல் பொருளாதார ஆய்வறிக்கையில் 8 விழுக்காட்டிற்கு மேல் வளர்ச்சி இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் 9.69 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக சேவைகள் துறை 12.7% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும், குறைந்தபட்சமாக விவசாயம் மற்றும் கால்நடைகள் துறை 0.15 விழுக்காடு மட்டுமே அதிகரித்திருப்பதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் உண்மையான பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலையில் உள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து 8.21% வளர்ச்சியுடன் 2ஆம் இடத்தில் ஆந்திராவும், 7.82 விழுக்காடு வளர்ச்சியுடன் ராஜஸ்தான் 3ஆம் இடத்திலும் உள்ளன.
திருப்பூரில் நேற்று 15 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக திருப்பூர் நகர் பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தது. இதனால் கொங்கு பிரதான சாலை, பெத்திசெட்டிபுரம், அறிவொளி நகர் உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்தது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் 15 சென்டிமீட்டரும், ஆட்சியர் அலுவலகத்தில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூரில் காளிப்பாளையம் குட்டை நிரம்பி தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அதே பகுதியில் கோல்டன் சிட்டி குடியிருப்பில் சாலையோரம் இருந்த மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் செவத்தம்பாளையம், ராகியம்பாளையம், வெள்ளியங்காடு, ஆண்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஊத்துக்குளி சாலையில் உள்ள ரயில்வே கேட் பாலங்கள், அணைப்பாலம் ஆகிய இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளியங்காட்டு புதூரில் கனமழையின் காரணமாக கசிவுநீர் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து நேற்று எதிர்பாராம இவ்வளோ பெரிய மழை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. பூந்து எல்லாம் ஃபுல்லாக 10 வீடாட்ட ஒரு இது என்ன பண்ணுறேனே தெரில. எல்லாம் குழந்தையோட அங்கங்கேயும் போயிட்டு இருந்தோம். இப்போ அதிகாரிகளாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் கொளப்பலூரில் உள்ள தனியார் ஆலயம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கங்களின் சார்பாக சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, கள நிலவரம். இப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர்கள் ராஜரத்னம் மைதானம் அருகில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட உண்ணாவிரதம், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என பல கட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டும் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பது இதுவரை நடைபெறவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 1/6/2009க்கு முன் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும் 1/6/2009க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்களுடைய சம்பளம் என்பது குறைந்தபட்சம் 20,000 வரை குறைவாக இருப்பதாக தற்போது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுப்போம் எனவும் முன்வைத்திருக்கிறார்கள். கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. எம்புரான் படத்தை தயாரித்த கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். கோகுலம் நிறுவனத்தில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். சென்னை மற்றும் கேரளாவில் இந்த சோதனையானது நடத்தப்படுது. கோகுலம் சிட்பண்ட் நிறுவனம், கோகுலம் நிறுவனத்துடைய உரிமையாளர் கோகுலம் கோபாலன் வீட்டில எல்லாம் இந்த சோதனையை அமலாக்கத்துறை நேற்று முழுவதும் நடத்தினார்கள். இந்த சோதனையில் முதற்கட்டமாக 1.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம்
பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. சில ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததில் அந்த பணப்பரிமாற்றமானது சட்டவிரோதமாக நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தினார்கள். இந்த சோதனையில இதுவரை 1.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த கோகுலம் கோபாலன் தான் எம்ரான் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்களில் ஒருவர். இவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.